விண்வெளி நிலையத்திலிருந்து 9 மாதங்களுக்கு பிறகு பூமி திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ். 4 விண்வெளி வீரர்களுடன் அதிகாலையில் தரையிறங்க உள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம். பூமிக்கு திரும்பிய பிறகு இந்தியாவில் உங்களை பார்ப்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறோம். இந்தியாவின் மகளை வரவேற்பதில் மகிழ்ச்சியுடன் காத்திருப்பதாகவும் சுனிதா வில்லியம்ஸுக்கு பிரதமர் மோடி கடிதம். இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டத்தில் கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப் மாநில முதல்வர்கள் பங்கேற்பு. கர்நாடக துணை முதல்வரும் சிவக்குமார் கலந்து கொள்ள இருப்பதாக திமுக எம்எல்ஏ எழிலன் பேட்டி. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கொலையில் 2 பேர் நீதிமன்றத்தில் சரண். வக்ஃபு நில பிரச்சனையில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என முன்கூட்டியே பேசிய வீடியோ வெளியீடு. சுதந்திர போராட்டத்துடன் மகா கும்பமேளாவை ஒப்பிட்டு மக்களவையில் பேசிய பிரதமர் மோடி, மகா கும்பமேளாவில் உயிரிழந்தவர்கள் தொடர்பாக பேச அனுமதிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்க பாஜக அரசு முயற்சிப்பதாக சோனியா காந்தி குற்றச்சாட்டு. திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்குவதோடு நிலுவைத் தொகையையும் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலிருந்தும் திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு. நாக்பூர் வன்முறையில் 30க்கும் மேற்பட்ட காவலர்கள் படுகாயம். கலவரம் திட்டமிடப்பட்ட சதி செயல் என மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் பேச்சு. இந்தியாவின் இசை மற்றும் கலாச்சாரத்தில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தியவர் இளையராஜா என பிரதமர் மோடி புகழாரம். இணையற்ற இசை பயணத்தில் லண்டன் சிம்பனி மற்றுமொரு அத்தியாயம் என்றும் வாழ்த்து. இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து காசாவில் இருந்து வெளியேற தொடங்கியுள்ள மக்கள். உடைமைகளை தூக்கிக் கொண்டு குழந்தைகளுடன் நடைப்பயணமாக செல்லும் பாலஸ்தீனர்கள்.